அன்புக்கும் சமாதானத்துக்கும் சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து. இயேசு சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி சமாதானத்தை சம்பாதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 14:27. Let's turn to John chapter 14 and verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவ சமாதானம், அதுதான் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு. The title of today's message is the peace of God. உலக சமாதானம், அதை பற்றி நாம் இப்பொழுது அதிகமாய் பேசுகிறதற்கு இல்லை. ஏனென்றால் உலகத்தில் சமாதானமே இல்லை. There is not much to talk about earthly peace because there is no peace on this earth. நிறைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை. There is no peace in families. ஆனால் தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுமானால், அது நம்முடைய குடும்பத்தை, நம்மை ஆளுகை செய்யுமானால், நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருப்போம். But if the peace of God reigns and rules in our life, certainly we will be great overcomers and we will be successful in this life. இயேசு சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லவில்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். Jesus did not promise us peace. He said, my peace I give unto you. கொலோசியர் 1:20 நீங்கள் வாசித்தால், if you turn to Colossians 1 and verse 20, ஆண்டவராகிய இயேசு இந்த சமாதானத்தை சிலுவையில் நமக்காக சம்பாதித்திருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. So this verse says that Jesus purchased this peace through the blood on his cross. அவர் சிலுவையிலே பாடுபட்டு நமக்கு உரிய பாவத்தின் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு, நமக்காக அவர் சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தின அந்த இரத்தத்தில் அந்த சமாதானத்தை அவர் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லுகிறது. So this says that Jesus suffered on the cross, and by shedding his blood on this cross he earned this peace for us. அந்த வார்த்தையை பாருங்கள், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, having made peace through the blood of his cross. அப்போ இந்த சமாதானம் சிலுவையில் நமக்காக செய்யப்பட்டது. So this peace is something that was made for us on the cross. ஆகவே இது தேவன் நமக்கு கொடுக்கிற சமாதானம். So this is a peace that comes from God and comes from the Lord to us. இதை குறித்து நாம் கவனமாக தியானித்து இதை நாம் உடையவர்களாக இருக்க பிரயாசப்பட வேண்டும். So we have to take an effort to meditate on this so that we become partakers of the peace of our Lord. பவுல் கொலோசியருக்கு சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி எரிதில் உள்ளவர்களாயும் இருங்கள். Colossians 3:15 reads, and let the peace of God rule in your hearts, to which you were called in one body, and be thankful. இந்த சமாதானம் உங்களுக்காக அவேலபிளா இருக்குது. So this peace of God is available for you. இதுக்கு இந்த சமாதானத்துக்கு கிடைக்காது, இல்ல ஆயிப்போயிடும், அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. டெபிசிட்டி வராது இதுக்கு. So there is no concept where you will be in a situation where you say that this peace is not available, it is not there for you. ஆகவே இதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். So this is something that you should ask and receive. பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம் பாருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்பது மிக முக்கியமான குறிப்பு. So in Philippians chapter 4 verse 6, the apostle Paul says, be anxious for nothing but in everything by prayer and supplication. எல்லாவற்றையும் குறித்து, in everything. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் உங்க சமாதானத்தை டிஸ்டர்ப் பண்ணுகிற, தொந்தரவு பண்ணுகிற நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்குது. There are many situations in your life which is disturbing you. இதுக்கு உலகத்துல எங்கேயுமே இதுக்கு மருந்து கிடையாது. And there are no medications or interventions for such kind of problems. சமாதானம் தான் ஒரே மருந்து. For peace there is only one medicine. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து
உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி இருக்கிறது. Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God, and the peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Christ Jesus. விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரம், வேண்டுதல், இதுதான் ஜெபம். Prayer, supplication, thanksgiving and request, these are the components of prayer. இதன் மூலம் நம்முடைய கஷ்டங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம். And through this we make known our supplications to God. தேவ சமாதானம், அதாவது எல்லா புத்திக்கும் என்னென்ன அறிவு உண்டோ, யார் யாருக்கு எவ்வளவு பெரிய நாலேஜ் விஸ்டம் இருக்குதோ அதெல்லா புத்திக்கும் மேலானது தேவ சமாதானம். The peace of God is something that surpasses all human understanding. உலகத்தில் நிறைய அறிவாளிகள் இருக்கிறார்கள், நிறைய ஞானிகள் இருக்கிறார்கள், நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தேவ சமாதானம். There are many scholars and learned people, but above all these things exists the peace of God. இந்த சமாதானம் ஜெபத்தினால நமக்கு கிடைக்கும். And we can receive this peace of God through prayer. நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க, நிச்சயமா கர்த்தர் தருவார். And when you seek the Lord and ask him for this peace, he will certainly grant you that peace. 2 கொரிந்தியர் 13:11 கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்செய்தி பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். 2 Corinthians chapter 13 and verse 11, finally brethren, become complete, be of good comfort, be of one mind, live in peace, and the God of love and peace be with you. அன்பு உலகத்தில் உண்டாகிறதில்லை. Love is not something that generates from the world. சமாதானம் உலகத்தில் உண்டாகிறதில்லை. Peace does not generate from the world. அன்புக்கும் சமாதானத்துக்கும் சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து. The Lord Jesus Christ is the one who owns love and peace. இயேசுதான், இயேசுவின் மூலம்தான் அன்பு வெளிப்பட்டது. And love was demonstrated only through the Lord Jesus Christ. இயேசு சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி சமாதானத்தை சம்பாதித்திருக்கிறார். Jesus Christ earned that peace by suffering on the cross and by shedding his blood. அதனாலே நாம் சமாதானமாய் இருப்பதற்குரிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டியது மிக அவசியம். So therefore it is very imperative that I involve myself in works that will bring about this peace in my life. நான் சமாதானமாய் இருந்தால் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் என்னோடு கூட இருப்பார். So if I live in peace, then the God who owns this peace and love will be with me. நிச்சயமாக ஆண்டவர் இயேசு அவருடைய சமாதானத்தை எனக்கு தந்து என்னோடு கூட அவர் இருக்க அவர் ஆசையா இருக்கிறார். So I certainly believe that the Lord desires that he would be with us and grant us this peace. அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சமாதானத்தை எப்படி ஆகிலும் அடைய முயற்சி செய்ய வேண்டும். So what should we do on our part? We have to strive to gain that peace. இந்த சமாதானத்தின் முக்கியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். So you have to understand the importance of this பின்னால் peace. வரும் சில வேத வசனங்களில் உங்களுக்கு நான் அதை விளக்கி சொல்லுகிறேன். இவ்வளவு அருமையான தேவ சமாதானத்தை நாம் தேடுகிறோமா? So do you need to definitely search for this peace, which is such a beautiful thing, the peace of God? லூக்கா சுவிசேஷத்தில் எருசலேமை பார்த்து இயேசுநாதர் இப்படி கேட்கிறார். 42ஆம் வசனத்தில், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். So in Luke chapter 19:42, Jesus looks at Jerusalem and says that it would be good if you had understood about this peace. ஆனா இப்பொழுது அது உன் கண்ணுக்கு தெரியல, அது மறைவா இருக்குது. But now you are able to see it, but it is hidden from your eyes. சமாதானத்தை காணக்கூடிய கண்கள் இல்லை, சமாதானத்தை உணரக்கூடிய உணர்ச்சி இல்லை, சமாதானத்தை குறித்து ஒரு விதமான ஒரு ஆர்வம் இல்லை, அதை அறிந்து கொள்ள ஊக்கம் இல்லை. ஆகவே வாழ்க்கையில் பல குழப்பங்கள். So sometimes you experience so many difficulties in life because you are not aware about this peace. இந்த நாளிலாகிலும், But on this day, உன் சமாதானம், அதை குறித்து
நீ அக்கறை செலுத்த வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். So Jesus says, on this day I want you to pay attention to make that peace and to think about peace. சங்கீதம் 34:14 இப்படி சொல்லுகிறது, ஜீவனை விரும்பி தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் அப்படி சொல்றார். So if you turn to Psalm 34 verse 14, depart from evil and do good, seek peace and pursue it. சமாதானத்தை தேடுனா என்ன அர்த்தம்? So what does it mean by pursuing and seeking peace? சமாதானம் எங்க இருக்குது? Where is peace? இயேசுவிடத்தில் இருக்குது. Peace lies with Jesus Christ. தேடுனா ஜெபம் பண்ணுன்னு அர்த்தம். So what does it mean by seeking? It means praying. ஆகவே நாம் ஜெபத்தின் மூலம் சமாதானத்தை தேட வேண்டும். இதற்கு அக்கறை செலுத்த வேண்டும். So we can pursue peace by praying. பணத்தை தேடுவதற்கு, செல்வத்தை தேடுவதற்கு, பலவிதமான ஆஸ்திகளை தேடுவதற்கு மனிதர் தங்கள் நேரத்தை செலவழிக்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறார்கள். சமாதானத்தை தேட வேண்டும் என்று யாருக்குமே தெரிகிறதில்லை. Many people spend a lot of time in pursuing wealth and other treasures, but they do not invest their times in pursuing peace. 1 பேதுரு 3:10 ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். So in 1 Peter 3:10 we read that people should inherit and follow peace and try to receive that. And verse 11, let him turn away from evil and do good, let him seek peace and pursue it. சமாதானத்தை தேடணும் அப்படின்னா நிறைய பாவங்களையும் துன்மார்க்கமான வாழ்க்கையையும் கெட்ட குணங்களையும் வைத்துக்கொண்டு சமாதானத்தை தேடினா அது போய்கிட்டே இருக்கும். நான் தேடி போக 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 அது தொலை தூரத்துக்கு போய்கொண்டே இருக்கும், அது எனக்கு கிடைக்காது. You will never receive peace if you do not turn away from evil and still continue in your evil ways. சமாதானம் என் வாழ்க்கையில் கடக்க வேணும் அப்படின்னு சொன்னா அதைத்தான் நல்ல நாட்கள் அப்படின்னு பேதுரு சொல்றாரு. So when you seek peace, that is mean it is a time of good. It is a good time. அது பாருங்க, உன் நாவை உன் உதடுகளை விலக்கி காத்துக்கொள். எதுக்கு? பொல்லாத பேச்சுகளுக்கு, கபடத்திற்கு, வாயெல்லாம் தவறான பேச்சுக்கு விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய், அப்புறம் சமாதானத்தை தேடு, அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். So here it says, refrain your tongue from evil and lips from speaking guile, seek peace and pursue it. உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, there is no peace in your life, அந்த சமாதானத்தை கண்டிப்பா தேடி நீங்க பெற்றுக்கொள்ளணும். and you should definitely acquire and attain this peace. சமாதானத்தை புருஷன் தரமாட்டான். Peace cannot come from your husband. மனைவி தரமாட்டாள். Your wife cannot give you that பிள்ளைகள் peace. தரமாட்டார்கள். Children will not contribute ஏன்னா to the அவர்களிடத்தில் peace அது இல்லை. because they do not have this peace with them. இயேசுவினிடத்தில் தான் சமாதானம் இருக்கிறது. Peace generates from the Lord Jesus Christ. ஆகவே அவரிடத்தில் நாம் அதை பெறுவதற்கு அவர் காட்டும் வழியை பின்தொடர்ந்து போய் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். So I have to follow the pathway that Jesus has shown and pursue it and receive that peace. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 2:22 சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. 2 Timothy 2:22 flee also youthful lust, but pursue righteousness, faith, love, peace with those who call on the Lord out of pure heart. சமாதானம் ரொம்ப விலையேற பெற்றது, அதுக்கு சுத்த இருதயம் நமக்கு வேணும். So you need to have a pure heart in order to receive this peace. இன்றைக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதித்தோமே. So today we all worship the Lord together. இப்படி ஆராதிக்கிறவர்களோட சேர்ந்து நீதி, விசுவாசம், அன்பு, அதற்கு ஏற்ற இணையான சமாதானத்தையும் நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். So along with righteousness, faith and love, we also need to pursue peace and receive that. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சமாதானத்தின் வகைகள் அல்லது சமாதானத்தின் காரியங்கள் சிலவற்றை சொல்கிறேன். So I'm going to talk to you about certain components of peace and related factors along with peace. பிறரோடு சமாதானமாய் இருப்பது. So living at peace with one another. மார்க்கு சுவிசேஷம் 9:50 இயேசுநாதர் சொல்லுகிறார், ஒருவரோடொருவர் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். So in Mark chapter 9:50 Jesus says that live at peace with one another. எபிரேயர் 12:14 பாருங்கள். If you turn to Hebrews 12 and verse 14, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள்.
So it says, be at peace with everybody and pursue a life of holiness. ரோமர் 12:18 பாருங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். And Romans 12:18 says, as much as possible live at peace with everybody. அது மாத்திரமல்ல, இயேசுநாதர் சொல்லுகிறார் மலைப்பிரசங்கத்தில் மத்தேயு 5:9 பார்த்தா, சமாதானம் பண்ணுங்கள், நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள்னு சொல்லுகிறார். And in Matthew chapter 5 and verse 9, Jesus says, blessed are the peacemakers, for they shall inherit the kingdom of God. அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள்னு சொல்லி இருக்குது. And peacemakers are the ones who are children of God. அதனால பிறரோடு, குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு, மற்றவர்களோடு எனக்கு தேவன் சமாதானத்தை கொடுத்தால் நான் அந்த சமாதானத்தை நான் உடையவனாய் இருக்கிறேன் என்பதற்கு முதல் அடையாளம் அவர்களோடு, என்னை சார்ந்தவர்களோடு நான் சமாதானத்தை வெளிப்படுத்தி காட்டுவேன். So the first sign that you have peace with God, the peace of God, is when you have that peace with people around you and are at peace with all your family members and people around you. ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இருங்கள்னு இயேசு சொல்கிறார். So Jesus says that we have to be at peace with one another. ஆகவே நான் சமாதானமாய் இருக்க முடியாத நபர்கள் என்று இருந்தால் அது என்னால் இருக்காது, அது அவர்களால் இருக்குமாயிருக்கும். So if there are people who are there who you cannot maintain peace with நான் சமாதானத்தை விரும்புகிறேன், அவர்கள் விரும்பவில்லை, அப்படி வசனம் இருக்குது, தாவீது சொல்றார் பார்த்தீங்களா? So there are situations that are recorded in the Bible where you want to be at peace with somebody but they are not interested in maintaining that peace with you. அதுக்கு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் நாம் சமாதானமாக இருக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். But we have to commit ourselves to live a life where we are at peace with one another. சமாதானம் நம்முடைய கிரியையில் வெளிப்பட வேண்டும். That peaceful tendency should be expressed through our deeds. 2 தீமோத்தேயு 2:23 புத்தியினமும் அயுக்தமும் அறிவீனமுமான தர்க்கங்கள் சண்டையை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. So 2 Timothy chapter 2 verse 23, but avoid foolish and ignorant disputes, knowing that they generate strife. அதாவது சமாதானம் பண்ண சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார். ஆனால் சில காரியங்கள் நம்மிலே சண்டை உண்டாக்கி விடும். So the Lord Jesus Christ has admonished that we live at peace with one another, but at times there are situations that causes us have strife with one another. அது சமாதானத்தை கெடுக்கும். And these kind of situations spoil the peace between us. என்னுடைய வாழ்க்கையில் நான் சமாதானத்தை பிறரிடத்தில் காட்டுவதற்கு பதிலாக அறிவீனமாக நான் ஒரு தர்க்கம் பண்ணினதினால் சண்டை உண்டாகி விட்டது என்றால் நான் சமாதானம் செய்கிறவனாய் இல்லாமல் போய்விடுவேன். So if I'm a person who wants to pursue my own ego and try to prove a point which leads to strife, then I'm a person who is not contributing to peace. ஆகவே என் மூலம் சண்டை உண்டாக கூடாது, ஏதாவது ஒரு பிரிவினை, ஒரு பிரச்சனை உண்டாக கூடாது, சமாதானம் மட்டுமே என் மூலம் வெளிப்பட வேண்டும் என்கிற காரியத்தில் கவனமாக நாம் இருக்க வேண்டும். So we should be cautious so that we are not people who generate strife and dispute between one another, but we should be people who contribute to peace. நீதிமொழி 17:9 பாருங்கள். And if you turn to Proverbs chapter 17 and verse 9, குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரை பிரித்து விடுகிறான். He who covers a transgression seeks love, but he who repeats a matter separates the best of friends. இதுல சொல்லி இருக்கிற விளக்கம் பாருங்கள். சமாதானத்தை கெடுக்கிற காரியங்களை நாம் விட்டு விடுவது நல்லது. So this verse talks about how we should let go and leave everything that brings about strife and dispute and that spoils peace. கோல் சொல்றது சமாதானத்தை கெடுத்துரும். And when you brag and when you talk and repeat a matter one to another, it spoils peace. உயிர் நண்பர்களை கூட அது பிரித்து விடும். And it will separate even the best of friends. சமாதானமா இருக்கிற ரெண்டு பேருக்குள்ளே நான் சொல்லுகிறதை வைத்து பிரிவினை வந்தால் எனக்கு அது ரொம்ப பரிதாபமான ஒரு சாப நிலை எனக்கு அது. So it is a cursed thing if you speak and your words separate people and cause a strife among people. சமாதானத்தை நாடுகிறவர்கள் சில வேளைகளில் பிறருடைய குற்றங்களை பிறரிடத்தில் சொல்லாமல் அதை மறைக்க வேண்டும் அல்லது அதை சொல்லாமல் இருக்க வேண்டும். So people who pursue peace should be ones who cover transgression and who doesn't make a big matter out of problems. நீதிமொழி 16:28 கோல் சொல்றவன் பிராண சிநேகிதனை பிரிச்சிடுவான் இருக்கு.
And if you turn to Proverbs chapter 16 and verse 28, it reads, a perverse man sows strife. நீதிமொழி 26:20 சாலமோன் சொல்லி இருக்கிறாரு, விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். So in Proverbs chapter 26 verse 20, it says that a person who carries such tales will bring about discord between people. நல்லா எரியினா விறகு அள்ளி போட்டா நல்லா எரியும், ஆனா கோல் சொல்றவன் இருந்தா அது மாதிரி எரியும் ஒவ்வொரு வீடும். So when people carry such tales like that, they will just burn out things between families. நீதிமொழி 15:18 ரொம்ப முக்கியமானது. Proverbs chapter 15 and verse 18. அதாவது சமாதானத்துக்கு பயங்கரமான எதிரியே கோபம். And the greatest problem that we have is anger, and that is against peace. கோபம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. We do not find a single person who does not have anger. நான் கூட எனக்கு கோபமே இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது. So I cannot, testify of myself and say that I'm a person who does not have ஆனால் anger. அது சமாதானத்தை கெடுக்கும் அளவுக்கு செயல்படக்கூடாது. But then I should not exhibit my anger to an extent where it spoils the peace. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு And that is சொல்லி. why the Bible says, be angry but sin not. என்னுடைய கோபத்தை நான் அடக்கி வைத்திருக்க ரொம்ப கவனமாக இருக்க So வேண்டும். I should exercise great caution in trying to contain my anger. மீண்டும் சொல்லுகிறேன் பாருங்கள், 17:1 நீதிமொழிகள்ல, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். Proverbs 17 verse 1, better is a dry morsel with quietness than a house full of feasting with strife. நிறைய பணம் இருக்குங்க, எந்த பீரவு திறந்தாக்குள்ளும் உள்ள பணம் இருக்கு. There are situations where some persons may be so wealthy that whichever bureau they open is filled with money. நீங்க கிச்சன்ல போய் டைனிங் டேபிள் உட்கார்ந்து அங்க இருக்கிற பாத்திரத்தை திறந்தா அங்க கொழுமையான சாப்பாடு எப்பவுமே இருக்குது. And when you go to the kitchen, the house is filled with delicacies. எல்லாமே நிறைவா இருக்கு, ஆனா சமாதானம் மட்டும் இல்ல. You have an abundance of wealth, but there is no peace. வேஸ்ட்னு சொல்லுது பைபிள். And the Bible says such a situation is a waste. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம்? So what is the use of having all this wealth? விவாகம் செய்யும்போது மாப்பிள்ளைக்கு அல்லது பெண்ணுக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்குது, எவ்வளவு ஜுவல்ஸ் இருக்குது, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, இதெல்லாம் சிலர் கருத்தா இருப்பாங்க. So when people get married, people talk about, they really look into matters like how much of money is in the bank and what is the jewelry that they are going to get out of this marriage. ஆனால் இந்த மாதிரியான சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நல்ல காரியங்கள் நிறைந்த மனுஷரை யாரும் தேடுகிறதில்லை. And people do not search and look out for people who are filled with peace. நீதிமொழி 19:13 பாருங்கள், மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டை ஓயா ஒழுக்கு. Proverbs 19 and verse 13, a foolish son is the ruin of his father, and the contentions of a wife are a continual dripping. அதாவது சண்டை போடுற மனைவி இருந்தாலும் சண்டை போடுற புருஷன் இருந்தாலும் அந்த வீடு ஒழுகுற வீடுன்னு சொல்லி இருக்கிறது. So it says that if you have a wife or a husband who is always fighting, there would be no peace in that house, and that house would be good for nothing. 21:9 சண்டைக்காரியோட பெரிய வீட்டில குடி இருக்கிறது பார்க்கலாம், வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருக்கிறது நலம் என்று சொல்லுகிறது. Proverbs 21:9 reads, it is better to dwell in a corner of a housetop than in a house shared with a contentious woman. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலாம் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். And it says that it is better to live in the wilderness than to live with a woman who is filled with anger and rage. சண்டை போடுறவங்களோட ஒரு வீட்ல குடியிருக்க முடியாதுங்க. So in a summary, in a nutshell, he says that you cannot reside in a house with people who fight with one another all the time. கணவனும் மனைவியும் ரஃபா இருந்தா எங்க சமாதானம் எங்க இருந்து வரும்? So if the husband and wife, both of them are rough in everything they do, there would be no peace in that home. நீதிமொழி 30:33 சொல்றாரு, பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும்னு சொல்லி இருக்குது. So in Proverbs 30:33, for as the churning of milk produces butter, and as the wringing the nose produces blood, so the forcing of wrath produces strife. அதாவது கோபப்பட மாட்டாங்க, ஆனா கோபத்தை கிண்டி விடுவாங்க. So there are some people who don't get angry, but they will just trigger anger. கோபப்பட்டு தவறாக செயல்படுகிறது ஒரு தவறு என்றால், கோபத்தை கிண்டி விடுவது அதைவிட பெரிய தவறு. So being angry is wrong, and triggering anger and creating that strife is even worse. சமாதானத்துக்கு எதிரான காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, தீமை சமாதானத்துக்கு எதிரானது,
அது மாத்திரம் இல்ல, மனக்குழப்பம் சமாதானத்துக்கு எதிரானது, நிம்மதியற்ற ஒரு நிலை சமாதானத்துக்கு எதிரானது. There are certain factors that are confounding factors that destroy peace, and one is evil deeds and the other thing is a confusion, a confusing mind. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் சமாதானத்துக்கு எதிரானது தான் இருக்குது. So we are having lots of things in our life which spoils the peace and does not generate peace. என் வாயில் வருகிற விரோத செயல்கள் சமாதானத்துக்கு எதிரானது. So all the words that come out of my mouth that brings about dispute and brings about bitterness is against peace. வியாதி நம்மட்ட இருந்தா சமாதானம் போயிடும். So when our body is filled with diseases, the peace leaves us. சமாதானத்துக்கு எதிரான காரியங்களை நம்ம சரி செய்யறதுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம், அவசியப்படும். So we need to spend a lot of time in prayer to set right and get rid of all these confounding factors that spoil the peace of our lives. இப்போ நான் பார்த்த இந்த வசனங்களில் எல்லாம் எதெல்லாம் சமாதானத்தை கெடுக்குதுன்னு நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? So we have gone through many factors that spoil the peace in our families. கோல் சொல்றது சமாதானத்தை கெடுத்துரும். So talking evil about one to another spoils peace. சமாதானம் கெட்டதுனால வந்தது சண்டை. And because of this strife, a lot of fighting and strife begins. சமாதானம் இல்லாததுனால ஒருத்தர் பேசுறது இல்ல. And because there is no peace between one another, we do not talk and communicate with one another. என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தோல்வியாகவே போகிறது, அதனால எனக்கு சமாதானம் இல்லை. And I face a lot of failures in my life, as a result of which I do not have peace. என்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, அதனால எனக்கு சமாதானமா இல்லை. I have a lot of health issues and I'm not healthy, therefore I do not have peace. என்னை பலரும் என்னை நேசிக்கிறது இல்லை என்ற உணர்வு என் சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. I feel that people do not love me, as a result of which I lose my peace. ஆகவே இந்த மாதிரியான காரியங்களை சரி செய்யும்படி வேதம் நமக்கு சொல்லுகிறது. And therefore the Holy Spirit guides us and tells us how to set right our lives. புத்தியினமான பேச்சை விட்டுவிட வேண்டும். And we have to let go and get rid of foolish talk. பிறரை பற்றி பிறரிடம் சொல்லுவதை, ஒருவரை பற்றி பிறரிடம் சொல்லுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். We should stop carrying tales about one person to another person. சண்டையை உருவாக்குகிற செயலை நிறுத்திக் கொள்ள வேண்டும். We should stop triggering and bringing about strife between two people. அதாவது ஒரு குடும்பத்தில், ஒரு சபையில், ஒரு இயக்கத்தில், ஒரு சங்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மற்றவர்களை பற்றி குறை சொல்லுகிற அல்லது கோள் சொல்லுகிறது என்பது பொய் சொல்லுகிறது அல்ல, பார்த்ததை பார்த்தபடி சொல்வது. So carrying tales is not telling lies, but it is just repeating what you have seen as you have seen it. அதைத்தான் நீதிமொழிகள்ல சொல்றாரு, கேட்டதை சொல்லுகிறவன் அப்படி சொல்லி இருக்கு. So that is what the book of Proverbs says, a person who just rehearses and repeats whatever he has seen. கோள் சொல்லுகிறவன் என்றால் கேட்டதை சொல்லுகிறவன். So a person who carries tales is one who just goes and repeats whatever he has seen. இது ரொம்ப பயங்கரமானதுங்க. So this is a dangerous practice. நான் சொல்லுகிறேன், சமாதானம் இல்லாததற்கு இதெல்லாம் காரணம். So I am putting forth all those points that spoil peace between families. நீங்கள் குடும்பமாக, கூட்டு குடும்பமாக சிலர் இருக்கிறீர்கள். Some of you are living as joint families. மாமனார் மாமியாரோட வாழ வேண்டி இருக்கிறது. So there is a situation where you are living with சில your in-laws. குடும்பங்களில் தாப்பன், தாய், மாமன், மாமியார் எல்லாரும் சேர்ந்து இருக்க வேண்டி இருக்கிறது. In some situations you are all living as a family with your parents and in-laws. வீட்டில் இருக்கிறவர்கள் வெளியே வேலைக்கு போய் திரும்பும்போது வீட்டில் நடந்த சம்பவங்களை அப்படியே ஒப்புவித்து அல்லது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு சொல்லி வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் சமாதானம் கெட்டு போகும். So in a family, peace will be spoiled if the people within the house repeat whatever is happening to the persons who went out to work and who came back. அதாவது அதுதான் இயேசுநாதர் சொல்லுகிறார், நீங்கள் சண்டை உண்டு பண்ணுகிறவர்களாக, குழப்பம் உண்டு பண்ணுகிறவர்களாக வேண்டாம், சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருங்கள், அப்பொழுது தேவனுடைய புத்திரராய் இருப்பீர்கள் என்று. That is why the Lord Jesus says that be peacemakers, only then you will be children of God. இதை அவசியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபியாசிக்க வேண்டும். So it is very important that you put this into practice. இப்படி நான் பிராக்டீஸ் பண்ண முடியாது என்று நீங்கள் நினைக்க கூடாது. So you should not think to yourself, this is not possible, I cannot put this into practice. விசுவாசம் என்பது நான் தேவனிடத்தில் ஒரு பொருளை பெறுவதற்கு அல்ல, ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தான் விசுவாசம் என்று நீங்கள் நினைக்க கூடாது. You should not think that faith is a tool to just receive things from God. வேதம் சொல்லுகிற ஆவிக்குரிய
குணலட்சணங்களோடு வாழ்வதற்கு தான் விசுவாசம் தேவை. We need faith to live that spiritual kind of life, and a spiritual characteristic should be within us. For that we need faith. நீ ஆண்டவரிடத்தில் ஐஸ்வரியத்தை பெறுவதற்கு விசுவாசம் தேவையில்லை. You do not need faith to receive a lot of wealth from God. நிறைய உலகத்துல தீமையான வழியில் போய் செல்வத்தை சம்பாதிக்கலாம். அதுக்கு விசுவாசம் எதற்கு? So there are many ways in which you can go into the world and practice that to gain a lot of wealth. Why do you need faith for that? நான் மிகப்பெரிய செல்வந்தனாய் இருக்க நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன் அப்படினு நீங்க சொல்லக்கூடாது. So you should not say that I'm living a life of faith so that I can acquire a lot of wealth. சமாதானமாய் இருக்க விசுவாசம் தேவை. You need faith to live a life of peace. பரிசுத்தமாய் இருக்க விசுவாசம் தேவை. You need faith to live a life of holiness. அன்புள்ளவர்களாய் இருக்க விசுவாசம் தேவை. You need faith to lead a life of love. தேவன் வரும்போது அவரை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க விசுவாசம் தேவை. You need faith to be prepared to meet the Lord when he comes. விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டிய காரியங்களுக்கு பயன்படுத்தாமல் ஆபிரகாம் சீமானாய் இருந்தா அதுபோல நீயும் சீமானாவதற்கு விசுவாசம் இருக்கணும்னு சொல்ற பிரசங்கங்கள் எல்லாம் அவசியம் இல்லை. So there is no need for you to to follow those teachings which says that you have to exercise faith so that you become like Abraham and a master of everything. ஆகவே இந்த மாதிரியான விரோதங்கள், பகைகள், சண்டைகள், கோல் சொல்லுதல், இந்த மாதிரி காரியங்கள் சமாதானத்தை கெடுக்கிற எந்த காரியம் நம்மிடத்துல இருந்தா இன்னைக்கு போட்டுட்டு நீங்க சமாதானத்துக்கு ஏதுவான வேலைகளை செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். So today you have to commit yourself to a life where you get rid of all those factors that spoil peace, and when you start pursuing things that bring about peace. இங்கே பாருங்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் 16ஆம் வசனத்தில் பாருங்கள், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். Ephesians chapter 2 verse 14 onwards, for he himself is our peace, who has made both one and who has broken down the middle wall of division between us, having abolished in his flesh the enmity, that is the law of commandments contained in ordinances, so as to create in himself one new man from thus making peace. சிலுவையில் தேவன் பகையை கொன்றார் என்று சொல்லி இருக்கிறார். So it says here that on the cross Jesus destroyed strife. கொலோசையர் 1:20 சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி இருக்கிறார். And in Colossians 1:20 we see that because of the shedding of blood Jesus earned that peace for us. சிலுவையில் சமாதானத்தை உண்டாக்கின ஆண்டவர் சிலுவையில் பகையை அழித்திருக்கிறார். So on the same cross Jesus earned our peace, and on the same cross he destroyed strife and enmity. நான் சமாதானமாய் இருக்க என்ன செய்ய வேண்டும்? So what should I do to live a life of peace? வேதத்தை நேசிக்க வேண்டும். I should love the word of God. 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம் பாருங்கள், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. Great peace have they that love thy law, and there is nothing that stands against them. பாருங்க, ஒருவனுடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாவார்கள் என்று நீதிமொழி 16:7 சொல்லுகிறது. Proverbs 16:7 says that if a man is at peace with one another, all his ways are pleasing to the Lord. சமாதானத்தை பெறுகிறதுக்குரிய வழியை ஆண்டவர் இதிலே சொல்லி இருக்கிறார். And here the Lord teaches us about ways in which we can pursue peace. ஏசாயா 32:17 பாருங்கள். Isaiah 32:17. நீதியின் கிரியை சமாதானம். So the works of righteousness is peace. நீதியின், அதாவது நீதியை செய்கிறதுடைய பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும். So the work of righteousness shall be peace, and the effect of righteous quietness assurance forever. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா இருக்குது, work of righteousness. Works of righteousness. அதாவது நீதியின் வேலை, நீதியின் செயல், நீதியின் கிரியை. So it is the work, the doing of righteousness. எது சமாதானத்தை உண்டாக்கும்? நீதியான காரியம், நீதியான பேச்சு, நீதியான செயல், நீதியாய் நம்ம செயல்படுகிற காரியங்கள் குடும்பத்தில், வாழ்க்கையில் நிச்சயமாய் அது சமாதானத்தை கொண்டு வரும். So how can you sustain peace? You can sustain it only through works of righteousness. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் என்று வாசித்தோமே,
So we read that people who love God's word will have peace. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. So it says people who love the word of God, the law of God. நான் இவ்வளவு வசனங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் பிரசங்கங்களில் சில கதைகள் சொல்லுகிறது உங்களுக்கு பிடிக்கும். I am just talking to you about words from the Bible and not stories, but some people like stories to be preached. சில நேரங்களில் வேதத்துக்குள்ளே ரொம்ப ஆழமாய் தோண்டி பிரசங்கிக்கிற ஆழ பிரசங்கி சிலருக்கு பிடிக்கும். So some people they like teachings that are very profound and that go into the scriptures. சில சபைகளில் வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதை போதியாமல் அறிவுக்கு பிரயோஜனமானதை போதிக்க நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். So some preachers preach things that are that are suitable to the mind but are not suitable for practical living. வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமானது தேவ சமாதானம். So peace is something that is so important and essential for practical peaceful living. அந்த தேவ சமாதானம் எனக்கு இல்ல, அதனால தான் வீட்ல இப்படி பிரச்சனைகள் இருக்கிறது. And if I don't have the peace of God, then my family is filled with strife. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வந்தபோது இயேசு அவளை பார்த்து சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாய் இருன்னு சொல்றாரு. So Jesus looks at that sister with a lot of issues in her life and says, go in peace and you will be rid of your problems. ஏன்னா உனக்கு சுகமாயிருச்சு, அதனால உனக்கு சமாதானம் வந்துருச்சு. So he says you are healed now, so go in peace. அதனால இந்த நோய் நிறைந்த வியாதி நிறைந்த வாழ்க்கை நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற சத்துருவின் கிரியை. So when our lives are filled with so many health issues, we have a life where there is no peace, and this is the work of Satan. ஆகவே அந்த காரியத்தையும் நாம் ஜெயிக்க வேண்டும். And we have to be overcomers in such situations. அதனால தான் யாக்கோபு சொல்லுகிறார், வியாதியா இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ண கடவன் என்று சொல்றார். And that is why James admonishes us that if you are sick, pray. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்கிறார். And it says that the prayer of a righteous man, it availeth much and it brings about healing. ஆகவே நாம் ஜெபம் பண்ணி இந்த சமாதானத்தை பெற வேண்டும். So we have to pray and receive that healing. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சமாதான கிரியை நம்மிடத்துல இருக்குதான்னு பாருங்க. So we have to see if these works of righteousness exist in our lives. நாம சமாதானத்துக்கு ஏற்றவைகளை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். So we should be people who speak words that bring about peace. மொர்தெகாயை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்த்தா, அதுல யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதவனும் யூதருக்கு பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாய் இருந்தான் என்று சொல்லி இருக்கிறது. So if you look at the record of Mordecai in Esther chapter 10 and the last verse 3, it says that Mordecai was a person seeking the good of his people and speaking peace to all his kindred. நல்ல கவனிங்க, சமாதானம் உண்டாக பேசுகிறவன். So he is a person who speaks in a manner that brings about peace. அவன் மொர்தெகாய்க்கு தேவன் கொடுத்த ஒரு கிருபை, ஜனங்களுக்குள்ளே அவனுடைய ஜனங்களுக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு சமாதானம் வருவதற்கான முயற்சியை செய்கிற ஒரு நல்ல மனுஷன். So Mordecai was a good man and had received the grace of God where he was able to speak peace among all his kindred. அதனால மற்றவர்களுக்கு பிரியமா இருந்தானாம். And therefore he was granted favor in the eyes of all the people. சில பாஸ்டர்களை ரொம்ப பேருக்கு சிலருக்கு பிடிக்கும், ரொம்ப நல்லா பிடிக்கும். There are some pastors who are liked by everybody. ஏன்னா அவர் வந்துட்டாருன்னா எல்லா பிரச்சனைகளும் எல்லாம் அமைதியாயிரும், எல்லாம் ஒரு சமாதானம் ஆயிரும். அந்த மாதிரி கிரியை அவர் செய்கிறவர். Because that pastor, when he comes, he just brings about peace and he makes sure that peace exists in that place. யாரை பற்றியாவது கெடுத்து அவரிடத்தில் பேசினால் அதில் அவர் ஆர்வமா இருக்க மாட்டார். And he will not show any interest if you start carrying tales about one another to him. அது மாதிரி தான் மொர்தெகாயும் அவன் எல்லாருக்கும் பிரியமானவன். ஏனென்றால் தன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் சமாதானமா இருக்கணும்ன்றதுல அவன் ரொம்ப கருத்தா இருந்தான். So Mordecai was liked by everybody because he paid attention to speaking peace to all the kindred. இப்படி தேவ சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று தேவ சமாதானத்தோடு வாழ தேவன் நம்ம எல்லாரையும்
இன்று ஆசீர்வதிப்பாராக. So may the Lord grant us this blessing where we receive that peace so that we live it at peace with one another. தேவ சமாதானத்தை பெறுவது கடினம் என்று உங்கள் மனதில் ஒரு அவிசுவாச உணர்வை வைத்துக்கொண்டு தேவ சமாதானத்தை பெற நீங்கள் முயற்சி செய்வதை விட்டுவிடக் கூடாது. So you should not think that you cannot have this peace and exercise this unbelief and think you will not get this peace. நீங்க கவனிக்கணும், வீட்டுல குழப்பமா இருக்குதுன்னா சமாதானம் இல்லை. சமாதானம் எப்படிலாம் வரும்? இந்த வேத பகுதிகளை நீங்க திரும்ப வாசித்து பாருங்க. சமாதானம் எப்படிலாம் வரும்? அந்த வசனத்தின்படி நடக்க ஆரம்பிங்க, நிச்சயமா உங்க வீட்டுல தேவ சமாதானம் வரும். So if there is a lot of strife and confusion in the family, you can go through these scriptures so that you can establish peace once again in your family. என்னுடைய மரண நேரம் வரும்போது என்னுடைய மரணம் சமாதானமா இருக்க வேண்டும். When I'm faced with death, I should have a very peaceful end. கர்த்தருடைய வருகை மட்டும் நாம் இருக்க நமக்கு ஆசைதான். We all desire to live long till we meet the Lord in the air. முதலாம் நூற்றாண்டில் பரிசுத்த பவுல் சொன்னார், நாம் எல்லாரும் நித்திரடைவதில்லை, ஏன்னா ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல எல்லாரும் மறுரூபமாய் போயிடுவோம் அப்படின்னு முதல் நூற்றாண்டிலே பவுல் அப்படி நம்பினார். So aforetime itself Paul believed that he would meet the Lord in the air without dying. நாமும் அப்படி நம்புவதில் தவறில்லை. So it is not wrong for us to have that same hope and expectation. ஆனால் கர்த்தருடைய வருகை தாமதித்தால், நம்முடைய மரணம் வருமானால் சமாதானத்தோடு மரணத்திற்குள்ளே போக வேண்டும். But if the coming of the Lord delays and if we die earlier on, we should pass on very peacefully. நான் வாழும்போது சமாதானம் என் வாழ்க்கையில் இருந்தால், நான் மரிக்கும்போது அந்த சமாதானம் நிச்சயமா ஒரு முடிவை, சமாதான முடிவை தரும். When I live on this earth, if I live peacefully, then my end will also be peaceful. யோசியா என்று ஒரு மனிதன் 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜா, யூதாவின் ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். So we read about Josiah in the book of 2 Kings 22 and verse 19. He was a king of Judah. ஆமா, அந்த 19 20 ஆகிய 2 வசனங்களில் தேவ வசனத்துக்கு அவன் நடுங்கினான். ஆகவே தேவன் அவனுக்கு ஆசீர்வாதமாய் ஒரு வார்த்தை சொன்னார், நீ சமாதானத்தோடு உன் கல்லறைக்கு சேருவாய் அப்படின்னு. So he walked in the ways of the Lord, and therefore the Lord said that you will go into at the end with peace. இது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம எல்லாம் எப்போ எவ்வளவு நாள் இருப்போம் நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மை அழைத்தால் ஆயத்தமாக இருக்க வேண்டும். So we should be prepared when the Lord calls us home. குழப்பத்தோட எல்லாம் கலக்கத்தோட குழப்பத்தோட மரிக்கிறவர்களை நீங்கள் நிறைய பேரை பார்த்திருக்கிறீர்கள். We have seen people who pass away with so much of confusion and turmoil. ஆனால் தேவனுடைய வேதத்தை, கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானமான முடிவை கர்த்தர் கட்டளையிடுவார். But when you love the word of God and when you love God, God commands a very peaceful end. சங்கீதம் 37:37 சொல்லுகிறது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லி இருக்கிறது. And Psalm 37 verse 37 says that the end of that man is very peaceful when you follow peace with all men. ஏசாயா 57:2 நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுவார்கள். And Isaiah 57:2 says that the one who works the deeds of righteousness will maintain peace and will enter their rest in peace. சங்கீதம் 4:7 பாருங்க, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்து சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். Psalm 4 verse 7 and 8 says, you have put gladness at my heart more than in the time of corn and wine. I will both lie down in peace and sleep, for you alone, O Lord, make me dwell in safety. நான் தேவ சமாதானத்தை குறித்து இவ்வளவு நேரம் உங்களுக்கு விளக்கி சொல்லி இருக்கிறேன். I have explained the peace of God in depth with you. உங்களுக்குள்ளே தேவ சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும். So the peace of God should reign and rule your body. நீங்கள் தேவ சமாதானம் உடையவர்களாக இருக்க வேண்டும். And you should be people who are contained with the peace of God. தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்தால் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக இருக்கும். And if the peace of God is with you, whatever you do will prosper. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு மகிழ்ச்சியை அதன் மூலம் தருவார். And through that God will grant you peace and joy. ஆண்டவருக்கு மகிமையாக சமாதானத்துக்கு எதிரான எந்த காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். So you should stand against and get rid of all those factors that disturb the peace of God in your life. ரொம்ப எளிதாய் ஒன்றும் அதை விட்டு விலகிவிட முடியாது. And you cannot easily get rid of these factors.
நாம் அதற்காக பிரயாசப்பட வேண்டும். You have to strive and pursue it. அதிகமாக ஜெபிக்க And வேண்டும். you have to pray continuously. சிலருக்கு பிறவி குணம் என்று சொல்வார்கள். Some of you may say that it is an inborn character. அந்த பிறவி குணத்தையும் கூட நாம் மாற்றுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். And God would help us to change all those genetically predisposed characters that are against peace. உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருப்பதாக. And let there be peace in your உங்கள் families. இருதயத்தை சமாதானம் ஆளுகை செய்வதாக. And let the peace of God guard your heart. உங்கள் பாதை சமாதானமாய் இருப்பதாக. And let there be peace in the path that you உங்கள் walk. கிரியை சமாதானத்தை உண்டாக்குவதாக. And let there be peace flowing from whatever you put your hand into. சமாதானத்துக்கு ஏதுவான கிரியை செய்வீர்களாக. And may you do things that will generate peace. அன்பா பேசுங்க. கோபமா பேசுறவங்களோட ஸ்மைலிங்கா அன்பா பேசுங்க. So speak kindly, be gentle, and even respond peacefully to the ones who speak இந்த to you மனுஷன் bitterly. யாரோடும் ஒத்து போக மாட்டாருன்னா யார்கிட்ட சமாதானம் இருக்குதோ அந்த ஆளு அந்த மனுஷனோட ஒத்து போக முடியும். So there may be people who cannot get along with others, but he will get along with the person who follows peace. உங்களோட தேவன் தம்முடைய சமாதானத்தை கொடுத்திருந்தா நிச்சயமா உங்க மூலம் நீங்க பொறுப்பெடுக்கிற எல்லா வெற்றிலும் சமாதானம் ரூல் பண்ணும், ஆளுகை செய்யும். But when the peace of God is with you, you will be able to rule those circumstances and work with such groups. ஆகவே இன்றைக்கு சமாதானம் உங்களுக்கு தேவை. So therefore you need peace today. நிச்சயமாய் சமாதானம் எங்களுக்கு வேண்டும். How many of you say that definitely you need this peace? இந்த சமாதானத்தை தேவன் உங்களுக்கு தருவார். And the Lord will grant you this peace. இந்த வேதம் அதற்கு வாக்களிக்கிறது. And the word of God promises you that peace. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். The Holy Spirit is with us. இன்றைக்கு இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டால் நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலாம். And if we receive this peace, we can prepare so many for the kingdom of God. சமாதானம் உடையவர்கள் ரொம்ப கனி நிறைந்தவர்களாக இருப்பார்கள். People who are filled with peace are people who are so fruitful. அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும். And the entire family will be filled with peace. ஆரோக்கியம் இருக்கும். There would be health. தேவ சமாதானம் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவதாக. May the peace of God fill your homes. தேவ சமாதானம் உங்கள் மனதை இருதயத்தை நிரப்புவதாக. May the peace of God guard your heart and mind.